ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு வந்து பிக் பாஸில் வந்து யார் எவிக்ட் ஆவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ கடைசியாக இருக்கிறது எஃப்ஜே மற்றும் வந்து வியானா ரெண்டு பேர் தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரில் யார் எவிக்ட் ஆவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போகிற ஒரு லைக்குமே வந்து நம்ம வீடியோ வந்து பல பேர் சேரும். அதனால் பார்த்து சின்ன உதவி பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து வியானா அவர்கள் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே 99% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகேங்களா, எஃப்ஜே கூட கம்பேர் பண்ணும்போது வியானா கிட்ட வந்து அந்தளவுக்கு கேம் கிடையாது. ஸோ கேம் வந்து இருந்துச்சு, ஸ்டார்டிங்கில் கேம் இருந்துச்சு, நல்லா வேலிடான பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாங்க, நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, நிறைய இடத்துல அப்ரிஷியேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ சேதன்னு சொல்லியிருந்தாரு, வியானா நீங்கள் வந்து பேசாமல் இருக்கீங்க, ஆனால் பேசுனியா வந்து நல்ல வேலிடான விஷயங்களாக பேசுகிறீங்க. ஸோ இன்னும் உங்களோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கான இருக்கிற பேச்சு திறமை வந்து நல்லா வளர்த்துக்கோங்க, நிறைய விஷயங்கள் வந்து சேதன் அட்வைஸும் பண்ணார். அப்புறம் வாரமே அவங்களோட கேம்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகிட்டே இருந்துச்சு. பட் வந்து அப்படியே போயிட்டே இருக்க சமயத்தில் திடீர்னு வந்து நம்ம எஃப்ஜே கூட ஒரு லவ் ட்ராக்கில் விழுந்துட்டாங்க. ஸோ ஆதிரி வந்து எப்போ எவிக்ட் ஆகி போயிட்டாங்களோ அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜே கூட வந்து இவங்க ஒரு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லவ் ட்ராக்கை உள்ளே போயிட்டதுனால அதுக்கப்புறமே இவங்களோட கேம் வந்து ரொம்ப ஜீரோ ஆகிட்டு அந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து ஏதோ கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல் டாஸ்கில் வந்து அவங்க பண்ணது வந்து நிறைய பேர் ஹர்ட் ஆகிருக்கு. ஸோ ஹர்ட் ஆகிற அளவுக்கு பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ரேகிங் பண்ணாலோ ஒரு இது பண்ணாலோ ஓரளவுக்கு பண்ணியிருக்கலாம். பட் அமித்தெல்லாம் அது ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு, எவ்வளோ பேக் பெயின் இருக்குது, எனக்கு ஆல்ரெடி அந்த ஹெல்த் இஷ்யூ இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ணுறேன், அந்த மாதிரி ரொம்ப வெறுப்பாயிட்டார் வியானா மேலே. ஸோ ஆனால் வந்து சேதனை வந்து அவங்க வியானாவை நான் திட்டுவார் நினச்சா பார்த்தா அவங்கள அப்ரிஷியேட் பண்ண எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. என்னடா இந்த ஸ்கூல் டாஸ்கில் இந்த மாதிரிலாம் பண்ணாங்களேன்னு சொல்லி திட்டுவார்னு பார்த்தா வந்து ரொம்ப நீங்கள் பண்ணது நல்லா இருந்துச்சு, யுவர் த குட் ஸ்டூடெண்ட் மாதிரிலாம் பேசிட்டு இருந்தார். அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா